ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டுக்கான மந்த்லி பட்ஜெட்டை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் ஒரு 2 மந்த்தாக ட்ரை பண்ணேன், பட் என்னால் பண்ண முடியல. ஆனால் இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதத்திற்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கை நான் இந்த மாதம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி தொடர்ந்து என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கின பணத்துக்கும் நம்ம வந்து செலவு பண்ண பணத்துக்கும் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோமா குறைவாக செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஐடியா ஃபார்முலா மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு தெரியும், ஜனவரி மாதம் 2025க்கான பட்ஜெட் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்படி தான் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பட்ஜெட் போட்டிருப்பேன். அந்த பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டுமே எப்படி வந்து ஒதுக்கி நான் சேவ் பண்ணுறேன், செலவும் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். அது மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராசரி, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, என்வி, மில்க்கு, கேஸு, இபி இப்படின்னு கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பணத்தை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒதுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஸ்கேனிங் அப்படிங்கிற இடத்துல என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், மீதம் இருக்கா கூடுதலாக நம்ம செலவு பண்ணியிருக்கோமா, இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேமிப்பு ஆயிருக்கா அல்லது செலவு கூடுதலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் அப்படிங்கிறது. இதை வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணும் பொழுது தான் நம்ம எந்த இடத்துல அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அல்லது எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பணம் ஒதுக்கீடு பண்ணணும், எந்த செலவை குறைக்கணும், எப்படி வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த மாதங்களில் அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேமிலியும் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை வந்து நான் இப்போ இந்த ஜனவரி 25லேருந்து ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிராசரிக்கு நான் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தது 4000 ரூபாய். நான் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். அப்போது 3500 ரூபாய் போக மீதம் வந்து 500 ரூபாய் இருக்குது இல்லைங்களா. இந்த 500 ரூபாயில் இந்த 300 + 200 அப்படின்னு பிரித்து 500 நான் காமிச்சிருக்கேன். பட் வந்து ஏன் இந்த 300 ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் அடுத்ததாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வந்து 1600 செலவு பண்ணியிருக்கேன். 200 ரூபாய் எனக்கு வந்து மீதம் கிடச்சிருக்கு. அடுத்தது ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 900 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். ஒரு 100 ரூபாய் மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்விக்கும் எக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 + 400 மொத்தம் வந்து 600 ரூபாய் எனக்கு வந்து மீதம் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 100 + 400 500 ரூபாய் எனக்கு வந்து மீதம் இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஸு, இபி, மொபைலு, பெட்ரோலு இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மிச்சம் எதுவுமே வரல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் வந்து 2600 ரூபா போட்டிருக்கேன். இதில் வந்து 2200 ரூபா செலவு பண்ணது போக 200 + 200 400 ரூபா எனக்கு வந்து மீதம் இருக்குது. இப்போ வந்து 1900 ரூபா போக இதில் ஒரு 100 ரூபாய் இருக்குது. 500 ரூபா போக 100 ரூபாய் வந்து கூடுதலாக எனக்கு வந்து மீதம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்டிங் வந்து 1500, அன்எக்ஸ்பெக்டட் வந்து 1500. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர்ஸில் வந்து 750 ரூபாய். அதில் 650 ரூபா செலவு பண்ணிவிட்டு மீதம் வந்து 100 ரூபாய் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், உங்கள் பட்ஜெட்டில் வந்து மீதம் மட்டும்தான் வருமா, செலவு கூடுதலாக வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இங்கே வந்து எனக்கு இங்கே 500 ரூபா மீதம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா செலவாகும் பொழுது அதை வந்து நான் பேலன்ஸ் பண்ணியிருப்பேன். எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெடிக்கலுக்கு வந்து 1900 ரூபா செலவு பண்ணிவிட்டு மீதம் வந்து 100 ரூபா அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 1500 ரூபா தான் செலவாயிருக்கும். இப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு வந்து 400 ரூபா பத்தாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து மீதமாகலை. இந்த அமௌண்ட் வந்து எனக்கு மீதமாகிருக்கு. ஆனால் எதுலேயுமே எக்ஸஸாக வந்து நான் காமிக்கல. இதை வந்து பிரித்து வந்து காமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து கால்குலேஷன் வந்து நிறைய நேரம் எடுத்துக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து சிம்பிளாக வந்து இப்படி தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அமௌண்ட்டு எங்கே போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பட்ஜெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒதுக்கான அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து 21000 ரூபா நான் ஜனவரியில் வந்து ஒதுக்கியிருக்கேன், அதாவது வாடகை இல்லாமல். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சேமிப்பும் இருக்கும். இப்போ அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வந்து 1500 ரூபா நான் போன மாதம் போட்டிருக்கேன். அப்படின்னா இது வந்து எங்கே வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான். இது என்ன அமௌண்ட்டுனா எமர்ஜென்சிக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டில் வந்து நான் வந்து மாதம் பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அந்த 4000 ருபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் அன்எக்ஸ்பெக்டடான 1500 ரூபாய் இல்லாமல் இதில் இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து எனக்கு வந்து கூடுதலாக செலவாயிருச்சு. ஏன் கூடுதலாக எனக்கு செலவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா போன மாதம் நம்மளுக்கு வந்து பொங்கல் வந்துச்சு இல்லைங்களா, அந்த பொங்கல் சமயத்தில் நாங்கள் வந்து நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிருந்தோம். அப்போ அதுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பத்தலை அப்படிங்கிறதுனால
இதிலேருந்து எடுத்துட்டோம். அப்போ ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான சேமிப்பு தனியாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அது வந்து இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் வருது அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து என்னுடைய சேமிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவாக கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 21,000 வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன். நான் செலவு பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 18,400 செலவு பண்ணிட்டேன். அப்போ மீத அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, அப்போ மொத்தமாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேமிப்பு தொகை வந்து 1,800 கிடச்சிருக்கு. இந்த 1,800 எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார சேமிப்பாக நான் பண்ணது. அதையுமே நான் வந்து வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதையும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா வார சேமிப்புக்கான அமௌண்ட்டு. இது வந்து 10,000 ருபீஸ் வந்து ஒரு 51 வாரம் சேமிக்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5 வாரங்கள் இருந்துச்சு. ஆனால் நான் 5 வாரம் சேமிக்க முடியல, 4 வாரங்கள் சேமித்தேன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200, அடுத்து ஒரு 200, அடுத்து ஒரு 100, அடுத்து ஒரு 300, மொத்தம் 4 வாரங்கள் நான் சேமிச்சிருக்கேன். அந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு வந்து வார சேமிப்புக்கு எங்கேருந்து நான் சேமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் நான் சேமிச்சிருக்கேன். அதை தான் இங்கே நான் வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது 300, 200, 100, 200 மொத்தமாக இதில் நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300, 200, 500, 500, 200, 700, 800 அதாவது வார சேமிப்புக்கு 800 நான் சேமிச்சிட்டேன். அந்த 800 இங்கே வந்து ஆட் பண்ணிட்டேன். அப்போ டோட்டலாக நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா 2,600 சேமிச்சிருக்கேன். இந்த 2,600 இல்லாமல் நான் சில்லறை சேமிப்பாக சேமித்தது உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800 சேமிச்சிருக்கேன். அப்போது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நான் எவ்வளோ என்னால் சேமிக்க முடிஞ்சது அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 2,600 சேமிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த 2,600 நம்ம வந்து ஒரு 800 வந்து சில்லறை சேமிப்பு பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,400 இவ்வளோ அமௌண்ட்டு உங்களால் எப்படி சேமிக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்கிடுவேன். கண்டிப்பாக மாதத்தில் 2,000 3,000 வரைக்கும் சேமிக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஏன்னா நம்ம கையில் கண்டிப்பாக பணம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மாதம் அந்த 4,000 குறையாமல் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். இதுலேருந்து ஒரு 1,000 நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன் இல்லைங்களா, அது இப்போ பிப்ரவரி மாதத்துக்கான பட்ஜெட்டில் என்ன பண்ணிடுவேன்னா, ஃபஸ்ட்டு அந்த 1,000 எடுத்து நான் வாங்கின கடன், அதாவது நானே என்கிட்ட வாங்கின கடனை ஃபஸ்ட்டு நான் வந்து அடைச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். இது இன்னொருத்தட்டு நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா அதை எப்படி அடைப்போமோ அதே மாதிரி இந்த எமர்ஜென்சிக்கான ஃபண்டு வந்து குறையாத மாதிரி நான் பார்த்துட்டு அதை வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கவரில் நான் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், கிராசரி, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, மில்க்கு, பெட்ரோலு, கிட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து கவரில் வச்சு கரெக்டாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கிராசரிக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, கிராசரி போக மீதி அமௌண்ட்டை இது உள்ளே வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் எப்போவாது எதுக்காவது தேவைப்படுதுன்னு எடுக்கிறேன்னா அந்த டேட்டை போட்டு நான் மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் வச்சுருப்பேன். எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருப்பேன். நான் என்ன டேட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். அப்போ வந்து எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் இருக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம் வெளியில். இப்போ நம்ம வந்து கவர்லேருந்து எல்லா அமௌண்ட்டும் எடுத்துட்டோம். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் 1,800 இருக்குது. அதே அமௌண்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு வார சேமிப்பு 800 அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டேன். வார சேமிப்பு 800, அது சில்லறை சேமிப்பு 800, மொத்தமாக 3,400 வந்திருக்கு. இந்த 3,400 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குற வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி என்னுடைய சிறு சேமிப்புகள், அதாவது மாத சேமிப்பு, வார சேமிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, மாதத்திற்கான கோல்டு சேவிங் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து என்னால் எவ்வளோ வந்து பண்ண முடியுமோ அதை வந்து நான் வந்து சேமிப்பாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கோல்டோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹை ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சி அதில் கிடைக்கிற பணத்தை நான் வந்து தங்கமாக மாற்றிட்டுருக்கேன். இந்த டிப்பை கூட நீங்களுமே ஃபாலோ பண்ணலாம். அதாவது இதில் என்ன அமௌண்ட்டு கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து நீங்கள் தங்கமாக மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கூடுதலாக வந்து தங்கம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் இனிமே வந்து பட்ஜெட் பிளானிங்க்கான ஸ்கேனிங்கை வந்து தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.